ஹலோ கைஸ், சாரி கொஞ்சம் கேமரா கிளியரிட்டி சரியில்லை. மிளகு ரசத்துக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. தண்ணி பேசிக்ஸ் தான், அது ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் புளியும் உப்பையும் சேர்த்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கரைச்சிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு, சீரகமும் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்பது, பூண்டு, தக்காளி, கொஞ்சம் பெருங்காயம் வந்து இந்த டப்பாவே போட்டுக்கணும், ஏன்னா அந்தளவுக்கு கரெக்டான குவான்டிட்டி இருக்குது. மிளகு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒன்று போதும், புளிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும், ஏன்னா நம்ம பண்ணுறது மிளகு ரசம். இப்போ வந்து மிளகையும் காஞ்ச மிளகாவையும் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போது ரெண்டாவது தடவை தான் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ரெண்டாவது அரைக்கும் போது தான் பூண்டையும் சீரகத்தையும் போடணும். முதலே சேர்த்து அரைச்சோன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபைனாக அரைஞ்சிடும். சீரகம் அந்த மாதிரி ஃபைனாக அரையக்கூடாது. அதே மாதிரி பூண்டும் அந்த மாதிரி ஃபைனாக அரையக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக இருக்கணும். அப்போ தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு அகல பாத்திரத்தை எடுத்து அந்த புளியும் இதையும் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த அகல பாத்திரத்தில் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு, அதாச்சும் அந்த பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சிருந்தால விழுதா தான். தக்காளியை போட்டு நல்லா கரைச்சிக்கணும். இப்போ நாம் வந்து இந்த புளி இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மசிய இது பண்ணி அந்த தண்ணியெல்லாம் நாங்கள் வந்து ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தக்காளியை கரைச்சிட்டு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து புளி இது பண்ணும்போதே உப்பு போட்டுக்கோங்க, ஸோ தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. பெருங்காயம் வந்து அந்த சொன்ன அளவுக்கு தான். ரசப்பொடி சேர்க்கல, நாங்கள் வந்து வீட்டில் செஞ்ச ரசப்பொடி தான், கடையில் வாங்கினதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ரசப்பொடியோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறோம். இன்றைக்கி வந்து ரசப்பொடி இல்லாமல் மிளகு ரசம் தான் நம்ம வந்து பார்த்துப்போம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டு, காஞ்ச மிளகாவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரசம் அதை இது பண்ணி வச்சுருந்தோன்னா அதை எடுத்து நல்லா ஊற்றிட்டு அதை கொதிக்க விடணும். தனியாக வரப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.